உறவுகளுக்கு வணக்கம். ராஜா முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளது. 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி நீண்ட நாட்களாக உறவில் உள்ளது. இது திருமாவளவனுக்கு பொறுக்கவில்லை. அதிமுகவுக்கு அறிவுரை கூறுவது போன்று மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆசான் என தன்னை காண்பித்துக் கொள்கிறார். அரசியல் ஞானி என காண்பித்துக் கொள்கிறார். பாஜகவுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. இவர் முதல் திமுக எச்சரிக்கையாக இருக்கட்டும், இல்லாட்டா திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை விழுங்கிடும். அதை முதல் தெரியாது. திமுக ஒட்டிக்கிட்டு கடைசியில் கட்சியே அடங்க வச்சுட்டாப்புல, கட்சி கொள்கையை அடங்க வச்சுட்டாப்புல. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திமுக அரசாங்கம் நடத்தப்படுகிற தாக்குதல் மீது கூட கண்டனம் தெரிவிக்கலை. திமுக அரசு பார்த்துக்கிறோம், திமுக அரசு அவங்க பார்த்துக்குருவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாப்புல. ஆனால் இந்த திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாப்புல, ராஜா முதலமைச்சர் ஆவார்ங்கிறாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ராஜா தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறாப்புல. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் சிண்டு முடிச்சு விட்றாப்புல. நீங்கள் ஜெயிச்சா கூட பாஜக தான் முதலமைச்சர் ஆகும், எடப்பாடி முதலமைச்சர் ஆக மாட்டாப்புல அப்படிங்கிறாப்புல. இதை பொதுமக்கள் மத்தியில் சொல்கிறாப்புல. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அதிமுக முதலமைச்சர் ஆகாது, பாஜக தான் ஆட்சி பிடிக்கும், பாஜகவை சார்ந்த ராஜா தான் முதலமைச்சர் ஆவார், அதனால் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாப்புல. அதிமுக பாஜக கூட்டணி 180 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என தமிழ்நாட்டில் அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது. ஒரு சில கருத்து கணிப்புகள் தான் திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா திமுக காசு கொடுத்து அவங்கள விளம்பரம் செய்யுது. ஆனால் பெரும்பாலான நடுநிலையான கருத்து கணிப்புகள் எல்லாம் அதிமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். திருமாவளவன் கருத்துப்படி ராஜா தான் முதலமைச்சர் ஆவாரா, எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருமாவளவன் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவரால் ஒரு அமைச்சர் கூட ஆக முடியல. துணை முதலமைச்சர் பதவி கூட திமுக தர மாட்டேங்குது. அது வேறு விஷயம்.